நாம நினைக்கிற மாதிரியான சக்சஸ் ஒண்ணு நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? நாம நினைச்ச பிசினஸ் ஆரம்பிச்சாலோ, இல்ல ப்ரமோஷன், சேலரி ஹைக், ரொம்ப நாள் பிளான் பண்ணின வெக்கேஷன்னு இது எல்லாமே சின்ன சின்ன வெற்றிகள் தான். அந்த சமயத்துல லைஃப் செம்மையா இருக்கும். பயங்கரமான எக்ஸைட்மெண்ட், செலிப்ரேஷன், சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றது, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு பலது பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனிதான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எக்ஸைட்மெண்ட், செலிப்ரேஷன் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அப்ப நமக்குள்ள சின்ன சின்னதா சில கேள்விகள் வரும். சக்சஸ்னா இவ்ளோதானா? இந்த சக்சஸ்க்காக தான் இவ்ளோ நாள் உழைச்சோம். அது கிடைச்சாச்சு. இனி என்ன? இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது தான் இந்த லைஃப்கான மீனிங் என்னன்னு ஒரு தேடல் ஆரம்பிக்கும். அப்படிதான் பிரையனுக்கும் இருந்துச்சு. அந்த தேடல்ல கிடைச்ச பதில தான் ஒரு டெட் டாக்ல சொல்லியிருக்காரு பிரையன். வாங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பிரையன் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில இப்போ ப்ரொஃபஸரா இருக்காரு. இந்த வேலையே அவருக்கு ஃபர்ஸ்ட் டெம்பரரியா தான் கிடைச்சது. 7 வருஷம் கழிச்சு தான் பெர்மனன்ட் ஆயிருக்கு. இந்த வேலை டெம்பரரியா கிடைச்சதுமே இதுவே எவ்ளோ பெரிய விஷயம்னு செம்ம சந்தோஷம் அவருக்கு. உள்ள கொஞ்சம் பயம் வேற. 7 வருஷம் கழிச்சு இவரோட பெர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணி தான் பெர்மனன்ட் பண்ணுவாங்க. அது சரியா போச்சுன்னா லைஃப் ஃபுல்லா வேற வேலையே தேட வேண்டாம். சரியா போகலன்னா இருக்கிற டெம்பரரி வேலையும் போயிடும். அப்புறம் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வேலைக்கு சேர்ந்தப்போ ஒரு ப்ரெஷர் இருந்ததுனால செம்ம ஃபோக்கஸ்டா அவரோட ரிசர்ச் எல்லாம் பண்ணி, பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி, கிளாஸ் ரூம்ல நல்லா டீச் பண்ணி, இந்த வேலை கன்ஃபார்ம் ஆக என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணினாரு. கடைசியா அந்த வேலையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப எக்ஸைட் ஆனாரு. ஆனா அதை விட அவருக்கு பெரிய ரிலீஃப், அப்பாடா இனி வேலை போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துக்கு வர நாம எவ்ளோ கஷ்டப்பட்டோம்னு திரும்பி பார்க்கும்போது 5 வருஷம் காலேஜ்ல கஷ்டப்பட்டு படிச்சது, அடுத்த 7 வருஷம் இந்த வேலைக்காக உழைச்சதுன்னு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் ஜாப் கன்ஃபார்ம் ஆன உடனே லைஃபே மாறிடும். நம்ம வாழ்க்கையில இனி கவலையே இருக்காது. மனசு முழுக்க சந்தோஷம்தான் இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம் புரிஞ்சிடும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகளோட இருந்தாரு. ஆனா இது எதுவுமே நடக்கல. அப்பதான் லைஃபோட மீனிங்னா என்ன அப்படிங்கிற தேடல ஆரம்பிச்சாரு. லைஃபோட மீனிங் மொத்தமா நாம் இந்த பூமியில வாழ்ற நிமிஷம், நாட்கள், வருஷங்கள்ல மட்டும் இல்ல. அதையும் தாண்டி நம்ம எப்படி மத்தவங்க வாழ்க்கையில முக்கியமா இருந்திருக்கோம் அப்படிங்கறதுல தான் இருக்குன்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு ரிசர்ச் பண்ணின சைக்காலஜிஸ்ட் அதுல 3 விஷயம் அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொஹரன்ஸ். தமிழ்ல ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி ஒத்து போறது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சா லஞ்ச், லஞ்ச் முடிச்சா டின்னர், வெயில் காலத்துக்கு அப்புறம் மழை வரும், அப்புறம் குளிர்காலம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த உலகம் எப்படி இயங்கும்னு ஒரு புரிதல் இருக்கு. நமக்கு காலையில எந்திரிச்சா என்னென்ன வேலை பண்ணணும்னு தெரியும். ஒரு காலேஜ்ல சேரணும்னா ஃபர்ஸ்ட் 12th முடிக்கணும், இல்ல டிப்ளமோ முடிக்கணும்னு தெரியும். ஒரு ப்ரொஃபசர் ஜாப் கன்ஃபார்ம் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த கட்டமைப்பு நமக்கு ஒரு பிடிப்பை கொடுக்குது. இந்த கட்டமைப்புல நம்மளோட தனிப்பட்ட வெற்றியும் அடங்கியிருக்கு. 2வது விஷயம் பர்பஸ். நம்ம வாழ்க்கையின் நோக்கம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கலாம், ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு திங்க் பண்ணுவோம். நம்ம கோல்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். பர்சனல் அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். அதுல ஒரு தெளிவு இருக்கும். ப்ரமோஷனுக்கு எக்ஸாம் எழுதணுமா அதை பண்ணுவோம். ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணுமா அதை பண்ணுவோம். இதெல்லாம் கோல்ஸ். அதை அச்சீவ் பண்ண நாம பண்ண வேண்டிய வேலைகள் நமக்கு கிளியரா தெரியும். 3வது விஷயம் சிக்னிஃபிகன்ஸ். நம்மளோட முக்கியத்துவம். நமக்கு இருக்கிற முக்கியத்துவம் நாம இருக்கிற பிரசன்ட் மொமெண்ட்ல மட்டும் இல்லாம நாம இந்த உலகத்தை விட்டு போன பின்னாடியும் நிலைக்கணும், நம்ம பேர் சொல்ற மாதிரி இருக்கணும். அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஹரன்ஸ், பர்பஸ் ரெண்டுமே பர்சனல் அச்சீவ்மெண்ட் சம்பந்தப்பட்டது. நம்மளோட முக்கியத்துவம் நம்மளோட பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ்ல இல்ல. நம்மளோட பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் நமக்கு மட்டுமே சொந்தம். அது நமக்கானது மட்டும்தான். அதை வச்சு மத்தவங்களுக்கு நம்ம முக்கியத்துவத்தை காட்ட முடியாது. இந்த இடத்துல நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு நேரத்துல இப்பதான் நம்ம லைஃப்க்கு கொஞ்சம் மீனிங் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்ச தருணங்கள் உங்களுக்கு இருக்கா? அந்த நேரத்துல நீங்க உங்க பர்சனல் அச்சீவ்மெண்ட் பத்தி யோசிச்சீங்களா? இல்ல மத்தவங்களுக்கு நாம ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணினதால இதுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னு நினைச்சீங்களா? பிரையன் இந்த மாதிரி நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது இவரோட பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ப்ரொஃபஸரா இருக்கும்போது பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க டாக்டரேட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்.
அதனால அவங்க கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 5, 6 வருஷம் கூட ஆகும். அப்ப கண்டிப்பா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்களோட ஃபார்ம் ஆயிருக்கும். இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட பேரு மிகெல். இவர் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவரு. ஸ்கூல்ல நல்லா படிச்சு, நல்ல யுனிவர்சிட்டியில டிகிரி முடிச்சு, ஸ்டான்ஃபோர்ட்ல பிஹெச்டி பண்றதுக்கு வந்தாரு. பிரையன் ஜாயின் பண்றதுக்கு 1 வருஷம் முன்னாடி தான் மிகெல் ஸ்டான்ஃபோர்டுக்கு வராரு. இவருக்கு யுனிவர்சிட்டி புதுசு, எப்படியெல்லாம் பிஹெச்டிக்கு படிக்கணும், வேலை பார்க்கணும்னு ஒன்னும் தெரியல. அவருக்கு கைட் பண்ணவும் ஆள் இல்ல. அப்போதான் பிரையன் இவருக்கு கைடா போறாரு. 4 வருஷம் இவங்க ஒண்ணா ஒர்க் பண்றாங்க. டெய்லி எப்படியும் 12 மணி நேரம் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்துல மிகேலுக்கு தான் பண்ற ஹெல்ப் அவர் பாஸ் பண்ண போதுமா அப்படிங்கறது தான் பிரையனுக்கு யோசனையாவே இருந்துச்சு. இவருக்கே ஜாப் டெம்பரரியா இருக்கிற நேரத்துல தன்னை பத்தி யோசிக்காம மிகேலுக்கு நம்ம கரெக்டா பண்றோமான்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு வழியா மிகேல் டாக்டர் பட்டம் வாங்கி இன்னொரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராவும் ஜாயின் பண்ணிட்டாரு. அங்க அவர் நல்ல பேரும் வாங்கிட்டாரு. அதுதான் பிரையனோட லைட் பல்ப் மொமெண்ட். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் வாழ்க்கைக்கான மீனிங் இருக்கு. இந்த மாதிரி மத்தவங்களோட ஸ்டோரியில நாம ஒரு சின்ன ரோலாவது ப்ளே பண்ணியிருந்தா அதுதான் லைஃப்ல நமக்கு மீனிங்கை தருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த சொசைட்டில தனிப்பட்ட வெற்றி தான் வாழ்க்கையோட அர்த்தமா பார்க்கப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் தனிப்பட்ட வெற்றிகளை நம்மளால அளவிட முடியும். ஒரு நல்ல வேலை, சொந்த வீடு, கார், நல்ல சம்பளம் இது எல்லாமே நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அதனால இது எல்லாத்தையும் நோக்கி நம்ம ஓடுறது சரின்னு தான் தோணும். இன்னொரு ரீசன் நம்மளோட வெற்றி ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால கொஞ்ச நாளுக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆனா அதுவே அர்த்தமுள்ளதா இருக்கணும்னு செய்யற காரியங்கள் இந்த அளவுக்கு சந்தோஷம் தருமான்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைய வளர்த்து பெரியவங்க ஆக்குறது கண்டிப்பா அர்த்தமுள்ளதா தான் இருக்கு. ஆனா அது சில நேரங்கள்ல சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லைல்ல. அது மாதிரிதான். ஸோ நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? மற்றவங்களோட ஸ்டோரியில நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அது கண்டிப்பா நமக்கு ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட் மாதிரி சந்தோஷத்தை சில சமயங்கள்ல கொடுக்காதுன்னு அக்செப்டும் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ஏன் இதை பண்ணணும்னு கேள்வி கண்டிப்பா வரும். நம்மளோட எனர்ஜி, உழைப்பு, நேரம் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷம் கிடைக்க போறதில்லைன்னு தெரிஞ்சும் இந்த வேலையை பண்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனா அதுதான் நம்ம லைஃபுக்கு ஒரு மீனிங்கை தருது. மற்றவங்களோட ஸ்டோரியில நாம ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்றதுக்கு அவங்க நமக்கு சான்ஸ் கொடுத்தாதான் நமக்கு லைஃப்ல மீனிங் இருக்கும். அதே மாதிரி நம்ம லைஃப்ல நாம மெயின் கேரக்டரா இருக்கும்போது சப்போர்ட்டிங் ரோல் பண்ண மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். அது அவங்க லைஃபை அர்த்தமுள்ளதா ஆக்கும். இது ஒரு சர்க்கிள் மாதிரி. எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போக தான் போறோம். நாம போனதுக்கு அப்புறம் நம்மளோட பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் நிலைச்சு நிக்காது. ஆனா நம்ம மத்தவங்க லைஃப்ல நல்ல ரோல் பண்ணியிருந்தா அது கண்டிப்பா அவங்க மூலமா காலத்தையும் கடந்து நிக்கும். அதுதான் இந்த உலகத்தை அழகாக்குது. இதையே தான் நவால் ரவிகாந்தும் சொல்லியிருக்காரு. நான் எப்பெல்லாம் மத்தவங்களுக்காக ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தேனோ அந்த தருணங்களை நினைச்சுதான் நான் என்னை பத்தி பெருமையா உணர்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிரையன் சொல்றது கரெக்டான்னு நீங்களும் யோசிச்சு பாருங்க. அதை அப்படியே கமெண்ட்ஸ்லயும் சொல்லிருங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.